ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுண்டேஷ் சோலா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஈஸ்ட்மன் பிராண்டில் ஒரு இன்வெர்டர் ஒன்று பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தா அந்த இன்வெர்டர் வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடிஎல் பிராண்ட்லேருந்து சோர்ஸ் பண்ணி அவங்க ரீபேச்சிங் பண்ணி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவங்களோட பேக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓன் பேக்கில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்மன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ரோ சோலார் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 VA, அதாவது பார்த்தீங்கன்னா 1 KB இன்வெர்டர் 12 இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து MPPT இன்வெர்டர். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஓன் மேக்கில் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து PW இன்வெர்டர் ஒன்று வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ப்ரோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 KB இன்வெர்டர் வந்து இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அன்பாக்சிங் நான் வந்து லான்ச் பண்ணிக்கிறது 1 வாரம் தான் ஆச்சு. ஏற்கனவே லான்ச் ஆயிடுச்சு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டீலருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதனால பார்த்தா இதை நான் வாங்கியிருக்கேன். அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ண போகிறேன். சீலாம் எதுவுமே கட் பண்ணவே இல்லை, நீங்களே பார்க்கலாம். இப்போ வந்து புதுசாக வந்து நான் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன், பாருங்க. இதுதான் அதுக்கான வாரண்டி கார்டு. இந்த இன்வெர்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 KB சோலார் ப்ரோ மேக்ஸ் MPPT இன்வெர்டர். இப்போ ஈஸ்ட்மேனில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓட் மேக்கில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டினா, இன்வெர்டருக்கு வந்து 3 years வாரண்டியும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து 10 years வாரண்டியும் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 KB வேணும், 1 கிலோ இருக்கணும் வந்து இதில் வந்து நம்ம பேனலோட ஒர்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்புட்டை எடுத்துக்கலாம். மற்ற பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூடிஎல் கிட்ட வந்து சோர்ஸ் பண்ணியிருந்தோம் 1 KB 12 MPPT அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 800 watts இருக்குன்னா நம்ம வந்து லோடு கொடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 watts பேனல் வந்து இப்போ லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதோட மேக்ஸிமம் கன்சம்ஷனே பார்த்தீங்கன்னா அது வந்து 800 to 600 watts அந்த பேனலே வந்து இது பண்ணும். இதில் வந்து அப்படி கிடையாது. 1000 watts பேனலுக்கு 1000 watts வந்து சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 1000 watts லோட நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த இன்வெர்டரோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் இதாக இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃப்ரண்ட் சைட் இன்வெர்டர் இப்படி தான் இருக்குது. ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சோலார் ப்ரோ மேக்ஸ் 1000 VA, அப்புறம் ஒரு ஆன் ஆஃப் பட்டன், ஒரு ஈஸ்ட்மன் பேட்சும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே பேக் சைட் வியூன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. 2 கூலிங் ஃபேனு, ஒன்று பார்த்தீங்கன்னா MPPT சார்ஜர் கண்ட்ரோல் கூலிங் ஃபேனு, ஒன்று வந்து இன்வெர்டருக்கான கூலிங் ஃபேனு. சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து சோலார் ப்ரோ மேக்ஸு. PV வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து பார்த்தீங்கன்னா 52 வோல்ட் இருக்கும். நம்ம வந்து இன்புட்டாக கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 amps. மேக்ஸிமம் PV கரண்ட் வந்து மேக்ஸிமம் 60 amps. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்புட் கரண்ட்டு 3.5, மேக்ஸிமம் அவுட்புட் கரண்ட்டு 4.5 amps. 1000 watts 1000 watts அவுட்புட்டே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 amps-ங்களா, இல்லை மேக்ஸிமம் வந்து எவ்வளோ பேனல் வந்து லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். 15 × 60 கிட்டத்தட்ட நம்ம வந்து 900 watts பேனல் இருக்கும், சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரிட் சார்ஜிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்புட் ஏற்கோது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஏவே, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சோலாரில் வந்து ஸ்மார்ட்டு இன்வெர்ட்ரு, ஹைப்ரிட்டு, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து ஹை, லோ, லித்தியம் அயன் பேட்டரி, ஃப்ளாட் பேட்டரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு MCB ட்ரிப்பர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு அவுட்புட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சோலார் பவர் கனெக்ட் பண்ணுற ஒரு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்க்குற இன்வெர்டர் பார்த்தா ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட இருந்த இன்வெர்டர் 1.4 KVA 24 volt PWM ஸ்கொயர் வே இன்வெர்டர். இது வாங்கி 1 year தான் ஆகிடுச்சு. கஸ்டமர் வந்து இது வந்து அப்கிரேட் பண்ண சொன்னாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட MPPT இன்வெர்டர் வந்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சோலார் செட்டப் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இந்த சோலார் செட்டப் நம்ம பண்ணலை, ஆல்ரெடி யாரோ பண்ணி கொடுத்துனாங்க. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 KB இன்வெர்டர் போட்டு நம்ம அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இதுதான் இந்த இன்வெர்ட்ரு. இந்த இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துக்கலாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பிவியோட வோல்ட்டு, பிவியோட ஆம்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ லோடு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டல் யூனிட்ஸ் வந்து எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹைப்ரிட் மோடில் இருக்கா, ஒயிட் மோடில் இருக்கா, யூபிஎஸ் மோடில் இருக்கா, கிரிட் சார்ஜ் எனபிளில் இருக்கா, அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம் நீங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, இது வந்து கேலிப்ரேஷன் பண்ண முடியாது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்க மோட்ஸ் வந்து ஈஸியாகவே இருக்கும். இப்போ நிறைய பேர் யூடிஎல் இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க, காமா ப்ளஸ் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா கேலிப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் பேக் சைடில் டாகுல் சுவிட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. யூடியூவில் பார்த்தீங்கன்னா காமா ப்ளஸ் இன்வெர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அது எந்த பட்டன் ஆகிடுனா வந்து கேலிப்ரேஷன்லாம் வந்து மாறிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து எல்லாமே டாகுல் சுவிட்ச் மட்டும் தான், எது வேணுமோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அதில் கேலிப்ரேஷன் இல்லை, அதனால் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஃப்ளாட் பேட்டரியா, டியூப்லர் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லிட்டு 3 மோடு கொடுத்துட்டாங்க. அது எது தேவையோ வந்து கஸ்டமர் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 335 வாட்ஸ் பேனல் வந்து 2 பேனல் போட்டிருக்காங்க, அது போட்டு லோட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபுல் வீடியோ என்னால் வந்து காமிக்க முடியல, ஏன்னா கஸ்டமர் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல் வீடியோ வந்து லோட் செக் பண்ணி காட்ட முடியல. இது போல் உங்களுக்கான வீடியோஸ் வந்து எதனா அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியான்னு தெரியல, இந்தியாவிலே நம்ம இது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ யாரும் போட்டில்லை. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து ஈஸ்ட்மேனில் 1 kV MPPT இன்வெர்ட்டர் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.